Hi guys, welcome back to our channel Crazy Sistaz. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹேர் லாஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எதனால நம்மளுக்கு ஹேர் லாஸ் வருது, அதுக்கேற்ற டிப்ஸும் ஹோம் ரெமடிஸும் அதுக்கேற்ற ஹெல்தி டயட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எதனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹோம் ரெமடிஸோ நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம எதனால வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸ் இருந்தால் வரலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் வரலாம், தைராய்டு இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ், ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா வரலாம். சம் மெடிக்கல் இஷ்யூஸாலேயும் ஹேர் ஃபால் இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு ஏற்ற ரைட் ப்ரஷ்ஷை நீங்கள் சூஸ் பண்ணணும். உடன் கோம் பெஸ்ட், ஹேருக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெகுலராக ஆயில் மசாஜ் உங்கள் ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹாட் ஹேர் பாத் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதாவது சுடுதண்ணியில் உங்கள் ஹேரை நீங்கள் வாஷ் பண்ண வேணாம், அது ரொம்பவே பிரேக்கேஜ் கொடுக்கும். ட்ரை ஸ்கேல்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஓவராக நீங்கள் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால் அது உங்களுக்கு உண்டாக்கும். ஸோ அடிக்கடி உங்கள் ஹேரை வாஷ் பண்ணுறத ட்ரை ஸ்கேல்ப்பாக இருந்தீங்கன்னா தவிர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிஷ்னரில் அமினோ ஆசிட்ஸ் இல்லாத கண்டிஷ்னரை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். கண்டிஷ்னர் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க கண்டிஷ்னர்னால் ஹேர் ஃபால் ஆகும், அப்படிலாம் அந்த மித்தெல்லாம் நீங்கள் நம்பாமல் கன்ஃபார்மாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்ட்ரக்சரில் அது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஸ்ட்ரக்சர்னால் உங்கள் ஹேர் ஸ்ட்ரக்சரில் அது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா நீங்களே அதை பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் யோகா, மெடிடேஷன்லாம் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது ஹேர் க்ரோத்துக்கு. ஆயிலிங் நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, அது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும், ரூட்டை அதை நரேஷ் பண்ணும். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க். இதில் ஒரு 9 ஹேர் மாஸ்க் நாங்கள் சொல்கிறோம். உங்கள் ஸ்கேல்ப்புக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக் மாஸ்க். ட்ரை ஸ்கேல்ப்பாக இருக்கவங்க இந்த மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஷார்ட் ஹேர் உள்ளவங்க, பாய்ஸ் எல்லாமே நான் சொல்கிற குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஹேர் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக் ஒயிட் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 டீஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணி உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து டிப் வரைய நல்லா மசாஜ் பண்ணி 20 மினிட்ஸ் கழித்து உங்கள் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். மைல்டான ஷாம்பூவில் வாஷ் பண்ணுங்கள். கண்டிஷ்னர் போடாமல் விடாதீங்க. ஹேர் மாஸ்க் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால கண்டிஷ்னர் போடாமல் விடாதீங்க. கண்டிஷ்னரை கண்டினியூஸாக போடுங்க. பார்த்திங்கன்னா லிக்கோரைஸ் ரூட் மாஸ்க், அதாவது அதிமதுர வேர், அதை வச்சு நம்ம மாஸ்க் போடலாம். இது நாட்டு மருந்து கடையிலலாம் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு தருவாங்க. அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து டிப் வரையே நல்லா மசாஜ் பண்ணி ஓவர் நைட் விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க் மாஸ்க், அதாவது தேங்காய் பாலில் உங்களுக்கு ஹேர் மாஸ்க் செய்கிறத பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா, ஒரு மீடியம் சைஸ்ட் கோகோனட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைக்க பாருங்கள். இதெல்லாம் பால் எடுத்துட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து அதை நல்லா ஆற வைங்க. கூலாகிற வரைய வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் கொஞ்சமாக, அண்ட் தென் வெந்தயம் பவுடராக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெந்தயத்தை போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை உங்கள் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணலாம். இதுவும் ஒரு 20 மினிட்ஸ் உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து டிப் வரையும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் டீ ஹேர் மாஸ்க். க்ரீன் டீ பேக்ஸில் கிடைக்கும்ல, அது 1 கப் ஹாட் வாட்டரில் 3 பேக்ஸ் ஆஃப் க்ரீன் டீயை போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த வாட்டர் நல்லா கூல் ஆன பிறகு உங்கள் ஸ்கேல்ப்பில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணி 1 ஹவர் அப்படியே விட்டுட்டு கூல் வாட்டரில் உங்கள் ஹேரை நீங்கள் ரென்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கர்ட் மாஸ்க் ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்டும் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹனியும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்லேருந்து உங்கள் ஹேர் டிப் வரைய நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு கோல்ட் வாட்டரில் உங்கள் ஹேரை ரென்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆலோவேரா மாஸ்க்.
வெறும் ஆலோவேரா ஃப்ளெஷ்ஷை எடுத்து நீங்கள் உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து டிப் வரைய நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணி 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரையும் நீங்கள் விடலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இதை நீங்கள் தாராளமாக வீக்லி 3 டைம்லேருந்து 4 டைம் வரைய பண்ணலாம். இதை பண்ணி பாருங்கள், உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரிக் சீட் மாஸ்க், அதாவது வெந்தயம். ஓவர் நைட்டாக நீங்கள் வெந்தயத்தை வந்து ஊற வச்சிடணும் தண்ணியில். பாய்ஸாக இருந்தீங்கன்னா இல்லை ஷோல்டர் அளவுக்கு தான் முடி இருக்குது அப்படின்ற கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஆஃப் ஃபெனுக்ரிக் சீட் வந்து இனாஃப். அதை நீங்கள் ஓவர் நைட்டு அந்த வெந்தயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு நீங்கள் ஊற வச்சு காலைல அந்த தண்ணியோட மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் டிப் வரைய நல்லா மசாஜ் பண்ணி 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த 30 மினிட்ஸில் நீங்கள் ஷவர் கேப் வச்சு கவர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரை வச்சு உங்கள் ஹேரை நீங்கள் வந்து ரென்ஸ் பண்ணிடணும். இதை நீங்கள் மந்த்லி 2 வீக்ஸுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சைனஸ் உள்ளவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஜூஸ் மாஸ்க், அதாவது மிக்சியில் ஆனியனை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த ஜூஸை மட்டும் நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டு காட்டன் பாலில் அந்த ஜூஸை வந்து நல்லா டிப் பண்ணி உங்கள் ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 20 to 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நார்மல் வாட்டரில் மைல்ட் ஷாம்புவில் நீங்கள் வந்து ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மாஸ்க் பார்த்திங்கன்னா ஆம்லா மாஸ்க். இது ரொம்ப எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்கள் ஜூஸ் கன்சிஸ்டன்சிலையும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா பவுடர் கன்சிஸ்டன்சிலையும் யூஸ் பண்ணலாம். ஜூஸ் கன்சிஸ்டன்சி அப்படின்னா நான் ஆனியனுக்கு சொன்னேன் இல்லையா, அரைச்சி நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பவுடர் கன்சிஸ்டன்சி இல்லைனா அந்த நாட்டு மருந்து கடையில் அதெல்லாம் வந்து இது கிடைக்கும். ஸோ பவுடர் வாங்கிக்கோங்க. அதோட லைம் ஜூஸ், சில பேருக்கு லைம் ஜூஸ் ஒத்துக்காதவங்க வந்து ரோஸ் வாட்டர் இல்லாட்டி ப்ளைன் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துட்டு உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் டிப் வரைய நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 1 ஹவர் வந்து அப்படியே விட்டுட்டு நார்மல் வாட்டரில் உங்கள் ஹேரை நீங்கள் ரென்ஸ் பண்ணிவிடுங்க. எந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஷவர் கேப் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தேவைன்னா ஷேர் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Until then, tata from Crazy Sistaz.